இன்னைக்கு மீன் மேக்கர் வச்சு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல நான் தண்ணி காய வச்சிருக்கேன். அது கூட 1 கப் சோயா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு இத சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரை பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இது கூடயே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க சோயாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில நல்லா பிரட்டி விட்டுட்டு இத ஒரு ஓரமா வச்சிடலாம். கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே 3 தக்காளி அரைச்சி இது மாதிரி உள்ள சேர்த்துடலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா எண்ணெயில நல்லா வதங்கினோடனே நம்ம வறுத்து வச்சிருக்க சோயாவையும் உள்ள சேர்த்து நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நான் பாதி லெமன் வச்சிருக்கேன், அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமனுக்கு பதிலா நீங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். மேல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான சோயா கிரேவி